வரைக்கும் வந்து நேற்று வந்து அவங்களோட கஷ்டத்தை ஒரு அதிகாரி வீடியோ கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்லணும்? எழுந்து வாங்க, இங்க உட்காந்து எப்படியே ஏஹா எழுந்து வான்னு சொல்லும் முதல்ல இங்க யாருமே வரலையே. காலையிலேருந்து உட்காந்துன்னு இருக்கிறேன், 6 மணிலேருந்து உட்காந்து இருக்கிறாங்க. கலெக்டர் மீட்டிங்கன்னா இருக்கட்டுங்க. என்ன நான் என்ன சொல்றேன், கஷ்டப்படுறாங்க. கடப்புறம்பாக்கம் பஞ்சாயத்து வந்து என்ன ஒரு 5000 குடும்பம் இருக்கிற பஞ்சாயத்து. என்ன இது வரைக்கும் ஒரு தூய்மை காவலர்களுக்கு முறையான ஒரு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இருக்க 13 பேர் ஒர்க்கிங்கில் இருக்காங்க. ஆனால் வேலைக்கு வர்றது 9 பேர் தான், 8 பேர் தான் வேலைக்கு வராங்க. ஆம்பளை ஆளு சுத்தமாக கிடையாது. இதை கேட்டால் வந்து யாருமே வந்து முறையான எந்த ஒரு தகவலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு டெப்டி பிடிஓன்னு ஒருத்தவங்களை போட்டு வச்சிருக்காங்க. இது வரைக்கும் வந்து அவங்க வந்து குறைகளை கேட்கறதோ இது பண்ணுற வேலை வாங்குறாங்க. மேலே ப்ரெஷரு வீடியோ வராரு, கலெக்டர் வராருன்னா மட்டும் ரோடுங்களை பெருக்கணும், இதுங்களை பெருக்கணும்னு மட்டும் இது பண்ணுறாங்க. ரோடுகளை மட்டுமே, மெயின் ரோடுகளை மட்டுமே குப்பை வரனா போதுமா? தெருவுங்களில் வந்து ஒரு 5000 குடும்பம் இருக்கிற தெருவுங்களில் எந்த தெருவுங்களில் ஒவ்வொரு குப்பை தொட்டியும் பாருங்க, ஒவ்வொரு குப்பை தொட்டியில் 2 லோடு 3 லோடு குப்பை மக்குது. இதை வந்து எடுக்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ முன் வர மாட்டேன்றாங்க இவங்க. அது இல்லாமல் வந்து நம்ம கடவுள்பாக்கம் பஞ்சாயத்தில் வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து கொடுக்குற ஜனங்கக்கிட்டே அவேர்னஸ் கிடையாது. அதுக்கான ஊராட்சி நிர்வாகம் வந்து எந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல. இது வரைக்கும் வந்து அதுக்கான இதுவே நடவடிக்கையே எடுக்கலை. அதே மாதிரி வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து கன்ஃபார்ம் ஆளுங்க. இது எல்லாம் தூய்மை காவலர்கள் பணியில் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கே சம்பளமோ ஒருத்தருக்கு வந்து 4000 ரூபாய் சம்பளமோ பிரிவாக பிரித்து சம்பளம் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தோம்னா காலையில் 6 மணிக்கு வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 4, 5 கூட ஆகிடுது. ஏன்னா இப்போ வந்து அதிகாரிங்க வராங்க, இவங்க வராங்கன்னு வேலை மட்டும் வாங்குறாங்களே ஏண்டி. அவங்க குழந்தை குட்டிங்களெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு 5000 ரூபாய் சம்பளத்துக்காக அவங்களால என்ன இது பண்ண முடியும்? அவங்க குழந்தை குட்டிங்களுக்கும் முதல்ல அவங்களுக்கான சாப்பாடு காலையில் வேலைக்கு வந்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பஞ்சாயத்து நிர்வாகத்துக்குள்ள யாருன்னா இதுவாக வந்து டிஃபனோ சாப்பாடோ வாங்கி கொடுப்பாங்க, அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து யாரும் வாங்கி கொடுக்குறது கிடையாது. இவங்க வந்து இப்போ பட்டினியாக தான் வேலை செய்கிறாங்க. யாருமே அவங்கள வந்து அவங்களோட கஷ்டத்தையோ அவங்களோட இதையோ வந்து புரிஞ்சுக்கிற இது இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி 25ஆம் தேதி தான் சம்பளம் போடுறாங்க. அப்போ அவங்க குடும்பம் எங்கே எடுத்து போய் இதாகுவாங்க? அவங்க குழந்தை குட்டிங்களை படிக்க வைப்பாங்களா, இல்லை அவங்க சோறு தின்னுவாங்களா? காலையில் 6 மணிக்கு விட்டு குழந்தை குட்டிங்களை விட்டுட்டு வந்துடுறாங்க. அவங்களோட குழந்தை குட்டிங்களுக்கு எல்லாத்தையும் ஏதாவது சமையல் பண்ணி வச்சுட்டு கூட வர முடியல. அவங்க குழந்தை குட்டிங்க இங்கே நடுத்தருவில் நிற்குது. இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், கேட்டு அவங்க வேலை செஞ்சுனே இருக்காங்க. ஆனால் யாருமே முறையான பதிலே சொல்கிறது இல்லை. நேற்று வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்திருக்காரு. அப்போ வந்து அவங்களோட பணிகளை கேட்குறாங்க. அவர் வந்து பொறுப்பற்ற முறையில் இஷ்டம் தான் வேலை செய்ய, இல்லைன்னா போமா அப்படின்ட்டு போகிறாரு. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கை க்ளவுஸ் ஒரு கிட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த கிட்டு வந்து எத்தனை நாளைக்கு வச்சு வேலை செய்வாங்க? டெய்லி வந்து மைக்கா கவருங்களை போட்டு இது போட்டு தான் குப்பையை வாரின்னு இருக்கிறாங்க. இது யாருமே பொறுப்பேற்ற முறையில் யாருமே பொறுப்பு இது பண்ணிவிட்டா. மாவட்ட நிர்வாகத்துக்கு எடுத்து போனாலும் அவங்கள வந்து மாவட்ட நிர்வாகமும் இது வரைக்கும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. மெயின் ரோடுகளை மட்டும் வாரிந்தா உள்ள இருக்கிற வந்து குப்பை தொட்டிகளை யார் வர்றது? ஒருத்தரும் 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் வேலை செஞ்சவங்க. அவங்கள வந்து யாருமே வந்து எந்த ஒரு இதுவுமே இது இல்லாமல் இத்தனை நாளாக இன்னும் தினக்கூலியில தான் வச்சுட்டு இருக்காங்க. அதிகாரி இவங்கள